பன்னீர் ரோஜா செடியில் மட்டும் இந்த தவறை செய்யாதீங்க. நம்ம எப்போவுமே முட்டை ஓடு, வேறு ஏதாவது டீ காய்ச்சினது, அந்த வேஸ்டேஜ் அதெல்லாம் நம்ம போடுவோம். அது அந்த மாதிரியெல்லாம் நிறைய முட்டை ஓடெல்லாம் சேர்த்து வெங்காயத்தோல், பூண்டு தோல் இந்த மாதிரிலாம் நான் பார்த்துருக்கேங்க. செடியில் அந்த மாதிரிலாம் போடுவாங்க. ஆனால் பன்னீர் ரோஜா செடியில் மட்டும் அந்த மாதிரிலாம் போடக்கூடாது. நார்மலாக என்ன இருக்கோ நம்ம நார்மலாக அரிசி காய்ஞ்ச தண்ணி அந்த மாதிரி ஸ்ட்ரென்த்தியாக போடலாமே தவிர, பன்னீர் ரோஜா செடியில் மட்டும் முட்டை ஓடு, அந்த பூண்டு இதெல்லாம் இருந்தால் அது சாஃப்டாக இருக்குங்க ரொம்ப செடி. அதில் இந்த மாதிரி ஹார்டான நம்ம ரொம்ப காரமான பொருளோ அந்த மாதிரிலாம் போட்டால் என்னாகும், செடி அப்படி காஞ்சி வாடி போயிடுங்க. அந்த மாதிரி அந்த பன்னீர் ரோஜா செடிக்கு மட்டும் அந்த ஒரு இதுவெல்லாம் போடாதீங்க. மற்ற வேறு செடி கூட கொஞ்சம் ஸ்ட்ரென்த்துக்காக போடலாம். ஆனால் பன்னீர் ரோஜா செடியில் மட்டும் அந்த ஒரு முட்டை ஓடு, அந்த நிறைய காரமாக இருக்கிற பொருளோட தோல் அந்த அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணாதீங்க. நார்மலாக இருக்கிற டீ டஸ்டியாக இல்லாமல் அப்படியே யூஸ் பண்ணாததுக்கு முன்னாடி ஒரு 1/4 ஸ்பூன் வேணால் போடலாம். ஆனால் டஸ்டியை அதில் போடக்கூடாது பன்னீர் ரோஜா செடியில் மட்டும். மற்ற செடியில் நார்மலாக ரெட் ரோஸு, பெங்களூர் ரோஸ் மாதிரி வருது இல்லைங்களா, அந்த அடுக்கடுக்காக வர ரோஸில் அந்த மாதிரி எல்லாம் இருக்கிற ரோஸில் போடலாங்க. எல்லாம் ஸ்ட்ரென்த்தியானதெல்லாம் பன்னீர் ரோஜா செடியில் மட்டும் போடக்கூடாது, பார்த்துக்கங்க. ஸ்ட்ரென்த்தி நீங்கள் போடணுன்னு நினச்சா இந்த டைமில், மழை டைமில் நல்ல வேப்பம் புண்ணாக்கு மட்டும் ஒரு ஸ்பூன் போட்டு கொடுங்க. வேறு எதுவும் போடாதீங்க. ட்ரை பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய பூக்கள் பன்னீர் ரோஜா பூக்க ஆரம்பிச்சிச்சிங்க. மழை நிறைய பெய்யுது இல்லைங்களா, அதனால் பாருங்கள் நிறைய பூத்துருக்கு. இப்போ பட்டாம்பூச்சி பாருங்கள், கலர் கலரான பட்டாம்பூச்சிங்க. ஃபுல்லாக தேனி எக்கச்சக்கமாக வந்திருக்கு பாருங்கள், எவ்வளோ அழகாக நிறைய தேனிங்க. பக்கத்தில் அந்த பன்னீர் ரோஜா பிறகு தாங்க நிறைய தேனி. பட்டாம்பூச்சி பெரிய பெரிய சைஸ் பட்டாம்பூச்சிங்க. நான் இப்போ தான் பார்க்குறேன். அந்த அளவுக்கு பூ நிறைய பூக்க ஆரம்பிச்சது. வாசம் நல்லா இருக்கிறதுனால நிறைய பட்டாம்பூச்சி வருதுங்க. எல்லோ, பிளாக்கு, பெரிய சைஸ் பட்டாம்பூச்சிங்க. அந்த அளவுக்கு வருது. வாசனையும் நல்லா இருக்குது பன்னீர் ரோஜா. இப்போ நம்ம இந்த பன்னீர் ரோஜாவுக்கு தான் நிறைய பூக்கணும்னு சொல்லிவிட்டு நம்ம நிறைய தவறு பண்ணிடுறாங்க. அதை பண்ணக்கூடாது. நிறைய முட்டை அதெல்லாம் நிறைய போட்டால் வேஸ்ட் ஆகிடுங்க செடி. அது பொழிஞ்சி போயிடும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஆகிடும். அதனால் நல்லா பூக்கிற செடியெல்லாம் நம்ம தேவையில்லாத பொருளெல்லாம், குப்பையெல்லாம் தூக்கி அதில் போட வேண்டாம். நல்ல ஹெல்த்தியான ஒரு வேப்பம் புண்ணாக்கு, இல்லை ரோஜா மிக்சரு, இல்லை நம்ம